Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. நம்ம பாரம்பரியமான நம்ம மறந்து போன கருப்பு கவுனி அரிசி இனிப்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குங்க. இதுல ரிச் இன் புரோட்டீன் இருக்கு, ஆன்டியோசயனின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல இருக்கு. இது நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் இதை சாப்பிடலாம். நம்ம ரெகுலரா சாப்பிட்ற சாப்பாடை விட இதை நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே நல்லதுங்க. இது நம்ம இனிப்பா தாங்க செய்ய போறோம். இதை கஞ்சியா செஞ்சு கூட சாப்பிடலாங்க, இல்ல இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம். நான் உங்களுக்கு இங்க இனிப்பு மாதிரி செஞ்சு காட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு இட்லி தோசை மாதிரி எப்படி செய்யலான்றதை காட்டுறேங்க. இதை நீங்க கண்டிப்பா டயட்ல சேர்த்துக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கடைகள்ல ஈஸியா கிடைக்குதுங்க. இப்போ கருப்பு கவுனி அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த அரிசி 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி கருப்பு கலர்ல கொஞ்சம் கலர்ல இருக்கிற அரிசிங்கள்லாம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு 5 மணி நேரம் இது ஊறட்டுங்க. 5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அரிசியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. குக்கர்ல ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடியை போட்டு மிதமான சூட்டுல ஒரு 5 விசில் விட்டுருங்க. ஏன்னா அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு 5-6 விசில் தாராளமா வச்சுக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, அரிசி நல்லா வெந்துடுச்சு. இது வெந்துடுச்சான்றத கொஞ்சம் கையில எடுத்து நசுக்கி பாருங்க, உங்களுக்கு தெரியும் அரிசி நல்லா குழஞ்சு வந்திருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம நார்மலி இந்த மாதிரி ஸ்வீட் இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஈஸியா சாப்பிட்டுருவாங்க, நம்ம காரமா செஞ்சு கொடுக்கறத விட. பாருங்க, அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்ப நாம இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அப்பதான் ஒரு பொங்கல் பதத்துக்கு அது நல்ல ஸ்வீட் பதத்துக்கு வரும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் இது கொதிக்கட்டோங்க. இந்த அரிசியில அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை இதே மாதிரி வேக வச்சு ஜஸ்ட் சாப்பாடுல குழம்பு போட்டு நீங்க சாப்பிடலாம். இல்லைன்னா இதை கஞ்சி மாதிரி ஆக்கி கூட குடிக்கலாங்க. ஏன்னா நான் இதுல சர்க்கரை சேர்க்க போறேன். வெயிட் லாஸ் பண்றவங்க சர்க்கரை சேர்க்க கூடாது. இதை நீங்க கஞ்சியா செஞ்சு சாப்பிடுங்க, இல்ல இட்லி தோசை மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாங்க. பாருங்க, 2 நிமிஷத்துல நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம இதுல 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்தா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை வேணாம் அப்படின்னா நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது மிதமான சூட்லயே நம்ம நல்லா கலந்துக்கலாம். 1 நிமிஷம் இதை கலந்தா போதுங்க. சர்க்கரை நல்லா இறுகிடும் அந்த அரிசியோட. இது நம்ம செட்டிநாடுடைய பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகைங்க. நாம இந்த மாதிரி பாரம்பரியமான இனிப்புகளை நம்ம மறந்துருப்போம். நாம இதை அடிக்கடி அப்பப்போ செய்யணுங்க. நம்ம பாரம்பரியமான நிறைய இனிப்பு வகைகளை நம்ம மறந்துருப்போம். நாம இதை அடிக்கடி செய்யணுங்க. அப்போதான் நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம வர ஜென்ரேஷனுக்கும் சரி, அவங்களும் இதே ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. கடைசியா நம்ம இதுல நெய்யை ஊத்தி இறக்கிடலாங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசி இனிப்பு ரெடி ஆயாச்சு. இதுல ஹல்வா கூட செய்வாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல அதை நான் செஞ்சு காட்டுறேங்க. அதுவும் செம்ம டேஸ்டா இருக்கும். இதே அளவுகளோட ரொம்பவே ஈஸியான இந்த கருப்பு கவுனி அரிசி இனிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.